வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எங்கே போகிறோம்னா சமைக்க தான் போகிறோம். என்னடா சிரிப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சமைக்க போகிறது தனியாக சமைக்க போகிறதில்ல. ஸோ பசங்களோட சேர்ந்தா சமைக்க போகிறோம். அதனால் ஒரு பெரிய வேட்டை. அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி இன்னைக்கு ஒரு படி எல்லாரும் வாங்க அந்த மாதிரி எல்லாரும் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ 5 பைக் மொத்தம் போகுது. நம்மளோட ஆம்டால் ஒன்று, எக்ஸல் நீடித்து உழைக்கும் எக்ஸல் ஒன்று, பல்சர் இன்னொன்று வந்து இன்னொரு எக்ஸல், இன்னொன்று வந்து அப்பாச்சி. மொத்தம் இங்கே ஒரு 11 பேர் பக்கம் போகிறோம் சார். 11 பேர் 20 பேரா? ஏய், அடிச்சு கூட யாரும் நினைக்கிற மாதிரியா? ஸோ அதான் ஒரு 11 பேர் பக்கமாக போகிறோம். என்ன திடீர்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு கொல்லிமலை போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம பிளான் பண்ணது என்றைக்குமே நடக்காது, அது தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் இப்போ நாங்கள் என்றைக்காச்சும் எப்படியாச்சும் இன்றைக்கி எங்கேயாச்சும் போயே தீரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு டைம் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு 2-3 வீடியோ முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம அந்த ஃபோனை நம்ம ஒரு ஹிடன் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னு போயிட்டு ஃபோனை ஒரு இடத்துல முக்கிய எடுத்திருப்போம். ஸோ அந்த பிளேஸ் தான் இப்போ போகிறோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஹிடன் ஃபால்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. இன்னும் மேற்கொண்டு மேலே நிறைய இடங்கள், ஒரு ஊட்டி போகாதவங்களுக்கு அந்த இடம் போனீங்கன்னா கொஞ்சம் ஊட்டியில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஸோ நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா நான் என்ன ஊட்டி போனதில்லை. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு கன்டினியூ பண்ணுறோம். ப்ரீவியஸ் வீடியோ அந்த வீடியோ யாரும் இன்னும் பார்க்கலையோ, மேலே ஐக்கான் பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பிளேஸ் தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ ரிட்டன் நான் மோட்டோ விளாகில் போக என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதனால் இந்த சடன் பிளான் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பசங்களுக்கு ஒருத்தர் கல்யாணம். அதனால் இப்போ நாங்கள் 3 நாள் தொடர்ந்து லீவ் போட்டிருக்கோம். இதனால வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 வியாழக்கிழமையா கல்யாணம்? வெள்ளிக்கிழமை கல்யாணமா? ஐயோ, இப்போ நம்ம ஹியூமனிட்டி பண்ண போகிறோம். அந்த நாளைக்கு போயிட்டு ப்ரோ காப்பாற்றுங்க ப்ரோ, ஹியூமனிட்டி மியூசியம் ப்ரோ ஸ்டாண்ட் எடுக்கல ப்ரோ. ரொம்ப ஹியூமனிட்டி பண்ணிட்டோம். இதுக்கு எல்லாருக்கும் ஒரு மறக்காம ஒரு லைக் போட்டு போகணும், மறக்காம சரிங்களா? அப்படியே முடிஞ்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கல்யாணத்தை முடிச்சுட்டு அன்றைக்கி வீட்டில் இருந்துட்டு 2 நாள் சனி ஞாயிறு 2 நாள் கொல்லிமலை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம எப்பயுமே எப்பயும் நடக்காது, கன்ஃபார்ம் தெரிஞ்சு போன விஷயம். எதனால் நம்ம அந்த பிளான் கேன்சல் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்கள்ட்ட சரியான வண்டி இல்லை, சரியான இடத்துக்கு போக முடியாது கரெக்டாக. இப்போ 2 எக்ஸல் இருக்குது. 2 எக்ஸல் நம்ம மலை ஏறுமான்னு பார்த்தீங்கன்னா ஏறும். ஆனால் நம்ம பசங்க அதை ஏற்றுவானான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம். கொல்லிமலை பிளான் கேன்சல் ஆனதுனால சரி ரிட்டன் 2 நாள் எங்கேயாச்சும் போயே ஆகணுன்றனால இன்றைக்கி ஒரு நாள் பிளான் இந்த பெரிய இடவு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் புளிச்சி குட்டை ஏரி. கிளைமேட் இப்போ நல்லா இருக்கு. நேற்று வந்து மழை பெஞ்சனால இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. என்ஜாய் பண்ணுறது நல்லா இருக்கும். அதனால தான் சரி இப்போ ஹில் ஸ்டேஷன் போகிறதுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். போகிறோம் இங்கே பக்கத்தில் இருக்கிறது போயிடலாம், நாளைக்கு ஏதாச்சும் படத்துக்கு எடுத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக நாங்கள் இப்போ பக்கமாக வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மேலே ஏற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நம்ம பிளேஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம வந்து ரீச் ஆன உடனே நம்ம பசங்க என்னென்னா அப்படியே சில்லாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து நடக்கலை. இங்கேயும் நாங்கள் போன டைம் வந்தப்பயே பெரிய ஃபால்ஸாக தான் எதிர்பார்த்தோம், ஆனால் நடக்கலை. ஆனால் இந்த டைம் வரும்போது அந்த குட்டி ஃபால்ஸும் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நம்ம பசங்களை பாருங்களேன், விறுவிறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. வந்த சுருக்கு தெரில படுதா விரிச்சு போட்டு சமைக்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க பசங்க. நம்ம ஆளுங்க பாரு சில்லா வேலை செய்கிறாரு செந்தில் ப்ரோ. ராமேஷ், உனக்குள்ள இவ்வளவு திறமையா? வெங்காயம் எப்படி போய் இறக்குறோம் பாரு மாஸ்டர். ஸோ இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 வகையான கறி கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்க் பன்னிக்கறி, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோடது கோழிக்கறி. ஸோ அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் தலைவர் வெட்டிக்கிறார். ராமேஷ், உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லுங்கள். ஒண்டினா வேலை வாங்க விட்றானுங்க, நான் ஒண்டினா தான் வேலை செய்கிறேன், வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன்றான். அதானே எனக்கு நல்லா தெரியுது, உங்கள் மனசில் எனக்கு அதான் சொல்கிறீங்க, நல்லா தெரியுது. உங்கள் அப்பா பார்த்தா இது உங்கள் அப்பா இதை பார்த்தோன்னா பெருமைப்படுவார். உன் வருங்கால மனைவி பார்த்தாலும் பெருமைப்படுவார். ஞாயிற்றுக்கிழமை அவன் பார்த்த மாதிரி லுக்கே கூட்டு போய் வெங்காயம். ஸோ நம்ம அசிஸ்டன்ட் அங்கே இருக்காங்க, செஃபோட அசிஸ்டன்ட் அங்கே இருக்காங்க. செஃப், நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட இந்த ரெசிபி எப்படி கொண்டு வர போகிறீங்க, என்னென்ன மாதிரி கொண்டு வர போகிறீங்க, அதெல்லாம் சொல்லுங்கள் டக்குன்னு. செய்முறையில் பார்க்குறதா? ஸோ இவர் தான் செஃப் பிராக். குட்டி பிராக் இன்னும் வரல. குட்டி பிராக் வரும்போது சொல்கிறோம், வந்து பாருங்க. என்ன பண்ணுறீங்க? எண்ணெய் ஊற்று. இவனா பச்சையா சாப்பிட்றா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு
என்னன்னு சொல்லி போடு. பன்னிக்கறி நல்லா சத்தமா. வெள்ளை பன்னிக்கறி தெரியுமாங்க? அடிக்கிட்டு சிக்கனுங்க, இது சிக்கனுங்க, பாத்துங்க. வேற எதுவும் இல்லைங்க. அண்ணா பிரசாந்த் தான் செய்ய போறாரு டிஃபரெண்டா. டிஆர்எஃப் இப்போ ஒரு ரெசிபி காட்டுறேன். அதுதான் சோம்பேறி சிக்கன். அது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சிருக்கோம். என்னென்ன போட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வடை சட்டியிலேருந்து தேவையான அளவு கறிக்கு அப்புறம் என்ன மசாலா போட்டிருக்கேன், மசாலா போட்டிருக்கேன். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மசாலா தான் ஃபர்ஸ்ட். நீலாம் செஃப் பிராக்கா சொல்லு பார்க்கலாம், நீயே சொல்கிறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. இது செகண்ட் பார்த்தீங்கன்னா கறி மசாலா. மூணாவது பார்த்தீங்கன்னா இது அது மல்லித்தூள். நெக்ஸ்ட் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இது மட்டும் எல்லா வீடியோலும் தேவையான அளவு உப்பு போட தெரியாதவங்களுக்கு தான் எவ்வளோ உப்பு போடணும்னு சொல்லி வீடியோ பார்க்குறாங்க. எல்லா வீடியோலும் தேவையான அளவு உப்பு. இது இன்னொரு மஞ்சத்தூள், மிளகுத்தூள். இதுதான் தேவையான அளவு. அதுக்கப்புறம் இது முக்கியமானது, இது உங்கள் மனம் விரும்பும் இதயம் நல்லெண்ணெய். ஓகே, உங்கள் மனம் விரும்பும் இதயம் நல்லெண்ணெய். எங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் தக்காளி. தக்காளி ஓவரா இருக்க மாட்டேங்குது. இனிக்குமா சார்? இனிப்பு வேணாம் சார், காரம் தான் சார் வேணும். ஸோ டிஆர்எஃப் மீண்டும் இதில் நான் பதிவிச்சுக்கிறேன். இங்கே நான் ஒன்லி சாப்பிட மட்டும் தான் செய்ய போகிறோம். ஆல்கஹால்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. மது நாட்டிற்கு வீட்டிற்கு கேடு. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் நான் முக்கியமாக இதில் பதிவிக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வீட்டில் பசங்க, எல்லாமே வீட்லேயும் பசங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. பார்க்கும்போது என்னடா இவனுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தப்பாக சுற்றிட்டு இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது இல்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் அது மறுபடியும் சொல்லிக்கிறேன். மீண்டும் நான் அது சொல்கிறது காரணம் இதுதான். நான் தலைவரே என்ன தலைவரே, மெயின் செஃப் பிராக்னா நீங்கள் செஃப் விக்கி. கோயம்புத்தூர் சமையல் இது. கோயம்புத்தூர் சமையல். ஆமா, இதெல்லாம் கலர் பார்க்கும்போதே அற்புதமா இருக்கே. பார்க்க கொஞ்சம் லோக்கலாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டீசன்ட்லாம் பார்த்து இருந்தால் விலை கேட்காது. ஒட்டு அங்காட்டு இல்லை, எல்லாரும் வேலை செய்கிறாங்க. வந்ததுலேருந்து ஒரே ஒரு இடத்துல உட்காந்துட்டு சப்பானி மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது 2 பாக்கெட் பிஸ்கெட்டுங்க. மொத்தம் 3 பாக்கெட் பிஸ்கெட்டு. ஒரு பாக்கெட் இருக்கு, இன்னும் 2 பாக்கெட்டுங்க. 2 பாக்கெட் எங்க என்னங்கடா கேட்குறேன்? ஏடா தின்னுப்ட்டு வீடியோ எடுத்துட்டு சொல்கிறேன். கவரை சேர்த்து சாப்பிடுச்சு பாரு. எங்க இருக்கு பத்தியா? எங்க போட்டு வச்சிருக்கு பத்தியா கவரை? அவன் போட்டு பாரு. ஓகே, இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கம்முன்னு ஒரு இடத்துல போய் கம்முன்னு படுக்க போறோம். படுத்துட்டு ரெடி பண்ணிட்டு எல்லாம் கூடுவாங்க. நம்ம வந்து டீசெண்டாக சாப்பிட்ற ஆளை மட்டும் தான். ஸோ வாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். ஸோ டிஆர்எஃப் பரோட்டா வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு கீழே 4 பேர் போனானுங்க. இவங்களாம் சமைச்சிட்டு இருந்தாங்களா, சரி கொஞ்ச நேரம் சமைச்சிட்ருங்க, நாங்கள் மேலே போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு டாப் எண்ட், இதுக்கு இந்த ஊரில் வந்து ஒரு டாப் எண்ட் மேலே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டுலான்னு சொல்லிட்டு அதுதான் லாஸ்ட்டு தான். அதுக்கு மேலே அந்தாண்ட போக முடியாது, இந்த ஆண்டே மட்டும் வர மாதிரி. நாங்கள் அதுக்கே போயிட்டு வந்துட்டோம். ஆனால் இவனுங்க இன்னும் கீழே போனவனும் இன்னும் மேலே வரல. என்னன்னு இன்னும் தெரில. நம்ம பசங்களாம் பாவம் வசந்து தூங்கிட்டானுங்க பாருங்க, நல்லா தூங்குறானுங்க. டேய் அவன் பாருங்க வினோத் இன்னும் சாப்பிடலாம் ஒன்றும் இல்லை. உள்ளார போகிறோம் பாருங்க, உள்ளார கட்டுற பாருங்க எப்படி படுத்துருக்காங்க பாருங்க. நல்லா சுரக்க மாதிரி. இனி எதுவுமே சாப்பிடல, சமைச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கானுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாம் வந்துடுவாங்கன்னு நினச்சி நாங்கள் மேலே போயிட்டு டாப்புக்கு போயிட்டு கீழே வரோம். இன்னும் வரல யாருமே. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. ஓகே டிஆர்எஃப், நான் உனக்கெல்லாம் பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வாழையில போட்டு அந்த தடப்புலாம் அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி நான் உங்களுக்கு அந்த இதில் காமிக்கிறேன். ஒரு பெரிய இலையை எதிர்பார்த்தோம், ஆனால் கீழே பரோட்டா வாங்க போனோடனே இலையை மறந்துட்டு வந்துட்டானுங்க. அதனால் நாங்கள் இப்போது ஆளுக்கால இந்த பார்சல்லே சாப்பிட போகிறோம். இலை மட்டும் உனக்கு குறைச்சல் இல்லைனா இலை மட்டும் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே இலையில போட்டு எல்லாம் பெருசாக அப்படியே அள்ளி போட நல்லாயிருக்கும். எனக்கு எப்படி விட்டு விடுப்பா தளபதி ஃபோட்டோவில் ஒரு வீடியோ போடுறோம்.
காட்டுங்கண்ணா பனிக்கறி காட்டுங்க வாங்க போடு காசு தூக்குறாங்க எனக்கு எச்சூர்தேன் நான் போய் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டேன் கண்டிப்பாக கரெக்டாக போய் 5 புரோட்டா பார்சல் யார்கிட்ட இருக்குன்னா தனித்தனியா இல்லையா என்னது ஸோ டிஆர்எஃப் சரியான சாப்பாடு செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு ஸோ பசங்கள்ட்ட எல்லாம் டேஸ்ட்டுக்குங்க ஏய் சாப்பாடு எப்படி இருக்கு கறி எப்படி இருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிரஷனோட சொல்லுங்க அப்போ தானே வீடியோ நல்லா இருக்கும் தின்னுட்டே ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா ஸோ டிஆர்எஃப் ஒரு வழியாக சாப்பிட்டு இப்போ பசங்கள்லாம் குண்டாங்கல் வருவானுங்க போன வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோம் இந்த இதில் தண்ணி நிறையவே வந்திருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ போன டைம் இதில் தான் விழுந்தோம் கால் வலிக்கிட்டு இதில் தண்ணியே இல்லை ஆனால் இப்போது எம்டியாக இருக்குது ஸோ டிஆர்எஃப் ஒரு வழியாக முடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பற்ற வச்சு அடுப்பு எல்லாமே அமைச்சிட்டோம் கீழே எந்த குப்பையும் இல்லை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிடும் இப்போ டேரெக்டாக இப்போ நம்ம கீழே புழுதிக்குட்டை டேமுக்கு கீழே போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகிறோம் சிங்க நடை பாட்டு சிகரத்தில் ஏறு போட்டுக்காரண்ணா அண்ணா ஒரு ட்ரிப்பு கூட்டு போனோம் ஒரு 10,000 தான் தம்பி மீன் வளர்ப்பு மையம் உட்காந்து இங்கே வந்து ஓடிடுது இங்கே ஏறக்கூடாது மேலே ஆடுங்க மேலே செந்திலுக்கு வேறு அடியில் அது வீடே இருக்கு ஓகே டிஆர்எஃப் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு மேலேருந்து டேமும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஸோ பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க நம்ம அக்கா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு நினச்சோம் பட் ஆனால் நாங்கள் கறி சாப்பிட்றதுனால அங்கே சின்ன குழந்தை இருக்காங்க இப்போ தான் ஒரு பையன் கை குழந்தை இருந்தனால நாங்கள் போகல அதுக்கப்புறம் நாங்கள் வரதை பார்த்துட்டு அக்காவே பார்த்துட்டு ரிட்டன் ஃபோன் பண்ணி சக்திவேலு கூப்பிட்டாங்க சரி ஒரு ரிட்டு போயிடுவோம் மனஸ்தாபம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் நாங்கள் போயிட்டு பசங்களை முன்னாடி போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அக்காவை பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் கிளம்புறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளும் போட்டு வச்சுக்கோங்க ஸோ டிஆர்எஃப் ஸோ இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணுறேன் ஸோ இந்த டே ஃபுல் டே என்ஜாய்மெண்ட் எங்களுக்கு இந்த டைமில் போனதே எங்களுக்கு தெரியல சொல்ல போனால் அப்படி போணுச்சு ஸோ ஓகே டிஆர்எஃப் இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணுறேன் ஸோ அண்டர் தென் பை ஃப்ரம் டெலிபோர்ட் ரைடர் ஸோ பைக்கில் போகும்போது பார்த்து போங்க இந்த பைக்கில் இந்த ட்ரிப்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைக்கில் ட்ரிபிள்ஸ் வந்திருப்போம் பசங்கள்லாம் அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏன்னா நம்ம வெளியே போகிற மாதிரி தான் கன்ஃபார்மாக டபுள்ஸ் தான் போயிருப்போம் இப்போ ட்ரிபிள்ஸ் போகிற காரணம் வண்டி எதுவும் இல்லை பட் எல்லா பசங்களையும் விட்டு போக மனசு இல்லை வண்டி மட்டும் இருந்துச்சுன்னா இப்போ கரெக்டாக நாங்கள் கொல்லிமலையில் இருக்க வேண்டியது 2 டேஸ் பிளானு அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்துட்டு போயிருக்கோம் இந்த நாளும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகலை முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே என்ஜாய்மெண்ட் பண்ணோம் எங்களுக்கு மனசு திருப்தி சொல்ல போனால் எல்லாருமே ஓகே இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் இன்னொரு நாள் பார்க்குறேன் ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் டெலிபோர்ட் ரைடர் ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன் ஸோ பைக்கில் போகும்போது பார்த்து போங்க சேஃபாக போங்க ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க டாடா பாபாய் சி யூ டேக்கர்